ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனியர். ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டு தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷார்லட் ஃபேர், லைரா வல்கீரியா, அதுக்கப்புறமா பெக்கி, நம்ம பெய்லி. ஸோ இவங்க 3 பேரும் ரீசெண்ட் டைமில் உமன்ஸ்க்கான, அதாவது WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் நடத்துகிறாங்களா. ஸோ அங்கே மென்ஸ் தனியாக உமன்ஸ் தனியாக ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் உமன்ஸ் டிவிஷனில் அங்கே இருக்கிற புதுசாக ரெஸ்லிங் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க கூட போய் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் ட்ரைனிங் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, ஸோ அப்படின்னு சொல்லி அங்கே அவங்கள பயங்கரமாக மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற ரீசெண்ட் டைமில் வீடியோஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் மோஸ்ட்டாக இந்த பொண்ணை யாராலையும் மறந்துருக்க முடியாது. ஸோ நம்ம பெய்லி விசஸ் சாஷா பேங்க்ஸ்க்கான ஸ்டோர் லைன் இவங்க 2 பேர்த்துக்குமான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸோ இவங்க NXT, ஸோ அதுக்கப்புறம் புதுசாக என்ன நம்ம மெயின் ராஸ்டருக்கு வர டைமில் ஸ்டோர் லைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸோ இந்த சின்ன பொண்ணோட பங்கு அதில் நல்லா விதிச்சிருக்கோம். ஸோ குறிப்பாக ஸோ இந்த பொண்ணு ஒரு பெய்லியோட ஃபேன். ஸோ அந்த டைமில் சாஷா பேங்க்ஸ் ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்க டைமில் ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சாஷா பேங்க்ஸ் ஸோ அவங்கள கிண்டல் அடிப்பாங்க, நீ பெய்லியோட ஃபேனா, ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டு இருக்கிற பெய்லியோட காஸ்டியூம் எல்லாமே பிடிங்கி எறிகிறது. ஸோ அப்படியே சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமாக அழ வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பெய்லி ஸோ அவங்களுக்கு ஸோ மூமெண்ட்டை கொடுக்குறது, ஸோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு. ஸோ அந்த டைமில் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இவங்களோட கெமிஸ்ட்ரி தெரியும். ஸோ இப்போ அந்த பொண்ணு கூட ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் WWE ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க கூட ஸோ இப்போ பெய்லி ஒரு லெஜெண்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக இன்னைக்கு நடந்த ரா எபிசோடில் கூட அந்த மிஸ்ட்ரி மேன், அந்த மாஸ்க்டு மேன் அவரோட லீலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ குறிப்பாக இன்னைக்கு நம்ம ரெய் மிஸ்டீரியோக்கு ஸ்டாம் போட்டு லோகன் பாலுக்கு உதவி பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லை நைட்டுக்கு அந்த டேபிள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கோப் ஸ்டாம் போடுறதுன்னு சொல்லி ஸோ செத்தோட அந்த லீலைகளை பண்ண ஆரம்பித்தார். பட் 100% அது செத்து கிடையாது. ஸோ அதே சமயம் எனக்கு லேசாக டவுட் இருக்கிறது என்னென்னா, அன்னைக்கு சர்வே சீரீஸில் ரிட்டர்ன் ஆனார் தெரியுமா. ஸோ அந்த கேஜிக்கு மேலே ஏறி வந்த அந்த மிஸ்ட்ரி மேனுக்கும் இன்னைக்கு மண்டே நைட் டிராவுக்கு வந்த மிஸ்ட்ரி மேனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு அப்படியே ஆஸ்டின் திரியோட சாயில் அந்த நடை உடை பாவனை எல்லாம் அப்படி இருந்துச்சு. பட் இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ சைக்கோ மாதிரி டப்புன்னு இறங்கி வாழ்றது, ஸோ அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆஸ்டின் திரி மாதிரி இல்லை. அதுக்குன்னு அது ஆஸ்டின் திரியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அன்னைக்கு சர்வர் சீரீஸில் வந்த ஆள் ஆஸ்டின் திரி மாதிரி சாயில் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இருந்த ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ மேபி அந்த மிஸ்ட்ரி மேன்ஸ் ஒருத்தராக இருக்காது, 2-3 பேராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மேபி இதுக்கு அடுத்ததாக நடக்கிற எபிசோடில் கூட இதே மாதிரி மிஸ்ட்ரி மேன் ஸோ வந்துட்டுருக்கலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்ம எல்லாரும் இது ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். மேபி அதுவும் 3-4 பேரை ஸோ கொண்டு நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போதைக்கு 2, அதாவது அன்னைக்கு வந்தது ஒரு ஆள், இன்னைக்கு வந்தது ஒரு ஆள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. மற்றபடி மேபி சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு ஆளாக கூட இருக்கலாம், மேபி அது ஆஸ்டினாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஸோ மேபி இது ஒரு ஆளா இல்லைன்னா 2-3 பேர், அதாவது நம்ம WWE நமக்கு காணிக்கலாம் இது ஒருத்தர் தான், இந்த மிஸ்ட்ரி மேனை யாருன்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி நமக்கு காணிக்கலாம். பட் அது ஒருத்தரில் 2-3 பேராக கூட இருக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு மெம்பராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி எனக்கு இவரை பற்றி தெரில, ஏன்னா நான் அந்த டைமில் ரெஸ்லிங்கே பார்க்கல. ஸோ 2009 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாஸ்க் போட்ட ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம WWE ஒரு மாஸ்க்டு மேன் அப்படிங்கிற மாதிரி தான் அழைச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் தான் யாருன்னு ஸோ இது வரைக்கும் அது தெரியல. ஸோ மேபி அவர் தான் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கிறாரா, ஸோ அதாவது அந்த கிம்மிக்கு எடுத்துகிட்டு இப்போ வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஸோ 100% தெரில, வந்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம் வேறு இருக்குது. ஸோ இது வரைக்கும் WWE எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, இது விஷன் டீமுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. அன்னை சர்வர் சீரீஸில் கூட நம்ம விஷன் டீமை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இன்றைக்கி கூட நம்ம விஷன் டீமுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் அந்த மாஸ்குடு மேன்லாம் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸோ ஃபைனலி நம்ம எல்லோரும் விஷன் டீமில் உள்ள ஆட்கள் தான், அவங்களுக்கு தான் டீம் மெம்பர்ஸை சேர்த்துட்ருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்க டைமில் டப்புனி சடன்லி லோகன் பாலுக்கே அட்டாக் பண்ணி போட்டுட்டு, நான் உங்களுக்கும் சைலண்டாக நாங்கள் ஒரு புது ஃபேக்ஷன், நான் ஒரு புது மேன் அப்படிங்கிற மாதிரி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு திரும்ப ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் டிராகன் லீ விசஸ் ஜீவான் ஈவன்ஸ் அண்ட் லியோன் ஸ்லாட்டருக்கான ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்காக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் வைஸ் சூப்பராக இருக்கும். பட் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் டிராகன் லீ இதை ரீடைன் பண்ணலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம மிஸ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ நம்ம ஜான்சனை வந்து ஒரு சில டீசர்ஸ் பண்ணிருக்கிறாரு. ஸோ இன்னும் 6 நாள் தான் இருக்குது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு. ஸோ 5 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாட்களை குடிக்கிறாரு. ஸோ ஜான்சனுக்காக அப்படிங்கிற மாதிரி அவர் டீஸ் பண்ணுறாரு. ஸோ இது எதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரில. ஸோ கண்டிப்பாக மேட்ச் கிடையாது. ஸோ ஏன்னா ஜான்சனோட மேட்ச் கன்ஃபார்ம் ஆகியாச்சு. ஸோ அது வந்து நமக்கு கந்தர்களை தான் இருக்க போகுது. பட் இவரோட இன்வால்மெண்ட் ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மேபி ஸோ ஜான்சனோட கடைசி மேட்ச்சில் அவர் தோக்க தான் போகிறாரு. பட் அது க்ளீனாக இருக்காது. மேபி மிஸ் அவரோட லீலைகளை பண்ணி ஸோ ஜான்சனோவை தோக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதன் மூலமா மிஸ்ஸும் ஜான்சனோட லாஸ்ட் ரன்னில் ஒரு பங்கேற்பு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி நடக்குதான்னு தெரில, பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து புள்ளி ரே ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து ஜான்சனோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் வந்து ஸோ இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அது வந்து ரெஸ்ல்மேனியா 42 வந்து ஸோ ஜான்சனோ மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணால் ஸோ அதுதான் அவனோட பெர்ஃபெக்ட் டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா புள்ளி ரே வந்து அவரோட கருத்தை சொல்கிறது. அதுதான் கரெக்டு தான். ஸோ ரெஸ்ல்மேனியா 42 வரைக்கும் கொடுத்துருக்கலாம். பட் WWE என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அது வந்து இந்த டிசம்பர் மாதமே வந்து நடத்தி போடுறாங்க, முடிக்கவும் போகிறாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு அஃபிஷியலாக இருக்குது. அடுத்ததாக நிறைய பேர்த்துக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட இந்த டவுட் இருக்குது. ஸோ அதாவது இந்த மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் வந்து ஒரு மிஸ்ட்ரி மாஸ்க் மேன் வேறு. ஸோ ரேண்டி ஆர்டனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. ஸோ இதுக்கான ஒரு சில டீசர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒருக்கா வந்து நம்ம ரேண்டி ஆர்டன் ஒரு தவறு பண்ணியிருப்பார். ஸோ அதுக்காக நிக் ஆல்டிஸ் வந்து 1,00,000 அதாவது $50,000 வந்து அவருக்கு ஃபைன் போட்டிருப்பாரு. பட் ரேண்டி ஆர்டன் என்ன பண்ணிட்டாருன்னா ஸோ $1,00,000 அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டாக கொடுத்துருப்பாரு. ஸோ உடனே நிக் ஆல்டிஸ் கேட்பாரு, ஸோ எதுக்கு நீ எனக்கு $1,00,000 தந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு, ஸோ வச்சுக்க இது கண்டிப்பாக ஃபியூச்சரில் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ மேபி எப்படியும் இந்த மாஸ்க்டு மேன் பண்ணுறதெல்லாம் தப்பு தான். ஸோ அவர் இப்போ ரால பண்ண செக்மெண்ட்டு ஸோ சர்வைவர் சீரீஸில் வர கேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்டாம்பெல்லாம் போட்டு தோக்க வச்சதுனால ஸோ கண்டிப்பாக அந்த மிஸ்ட்ரி ஆப்பனர் அந்த மிஸ்ட்ரி மாஸ்க்டு மேன்லாம் பார்த்திங்கன்னா நிக்காலிஸ் கையில் கிடச்சாருன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து நம்ம மேபி வந்து ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரியோ அல்லது அவருக்கு மேலே ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபைன் அமௌண்ட் வந்து ஸோ மேபி ஏதாவது ஃபைனாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரேண்டி ஆர்டனாக இருக்கும் பட்சத்தில் ஸோ ஆல்ரெடி தான் நான் அவனுக்கு $50,000 வந்து நான் செட்டில் பண்ணியாச்சு. ஸோ அதனால் எனக்கு இதுக்கு மேலே ஃபைனும் போட முடியாது, பனிஷ்மெண்ட்டும் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேபி ரேண்டி ஆர்டனாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது வந்து ஆஸ்டின் தியரி தான். ஸோ இருந்தாலும் ஸோ நம்ம ரேண்டி ஆர்டனாக இருந்தால் எப்படி இருக்கும்னு ஸோ உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்கள். அதான் நான் சொன்னோம்ல, மேபி இது 2-3 பேராக இருக்கும் பட்சத்தில் ஸோ சர்வைவர் சீரீஸில் வந்தது நம்ம ஆஸ்டின் தியரி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்தது மேபி நம்ம யாருன்னே தெரில. ஸோ ஒரு ஆஸ்டின் தியரியே இருக்கலாம். ஒரு இப்போ வந்து ரேண்டி ஆர்டனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நம்ம ரேண்டி ஆர்டனை வேறு ஒரு 2 மாதமாக காணல. ஸோ டிசம்பர் 5ஆம் கூட அவரை அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம், அவர் வரல. ஸோ ஏன் ரேண்டி ஆர்டனை இவ்வளோ பதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. மேபி அவரையும் இந்த ஸ்டோர் லைனுக்குள்ளே இணைப்பாங்களா, இல்லைன்னா இந்த மாஸ்க்டு மேன் எல்லாம் ஸோ ரேண்டி ஆர்டனோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா அப்படின்னு கூட எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. அடுத்ததாக WWE வந்து ராயல் ரம்பிளுக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து வெளியிட்டாங்க. ஸோ ராயல் ரம்பிள் 2025 வந்து சவுதி அரேபியாவில் தான் நடக்க போகுது. அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஜனவரி 31 சனிக்கிழமை வந்து ரியாத்தில் நடக்க போகுது. ஸோ அதுக்கான போஸ்டர் தான் இது. ஸோ பட் இது எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ என்னத்தையும் வெட்டி எடுத்து ஸோ அங்கங்கே ஒட்ட வச்சது மாதிரி இருக்குது. பட் ரோமன் ரெயின்ஸோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ அந்த பிக் டாகோட வைப்பு தந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஆஃப் சைஸை தான் காமிச்சது மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டை தட்டுங்க. அப்படியே வந்து இப்போ 2026க்கான ராயல் ரம்பிளுக்கான ஒரு சில ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ WWE வந்து இந்த 2026க்கான ராயல் ரம்பிள் மேட்ச் வந்து அதாவது ராயல் ரம்பிள் பேப்பரியில் மொத்தமாகவே வந்து ஒரு 4 மேட்ச் தான் வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் தான் கிடச்சிருக்கு. அப்டேட் வரல. ஸோ இன்க்ளூடிங் மென்ஸ் ராயல் ரம்பிள் அண்ட் உமன்ஸ் ராயல் ரம்பிளோட சேர்த்து தான் வந்து 4 மேட்சுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 மேட்ச் வந்து அதிலே போயிடுது. மீதி 2 மேட்ச் தான் வந்து WWE நடத்த போகிறாங்க. பட் அந்த போஸ்டரில் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மேபி
அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அடுத்ததாக இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராய்க்கு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து வந்திருக்க மாட்டார். ஸோ அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ சிஎம் பங்க் ஏஜலியோட டாக்கான லேரி வந்து இறந்துருக்கு. ஸோ அதை பற்றி கூட நம்ம லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இதனால் வந்து டபிள்யூடபிள்யூ அவங்களுக்கு வந்து லீவ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன ப்ரோ ஒரு நாய்க்குட்டி இறந்ததுக்கு இல்லாமல் லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபாரினில் செல்ல நாயின்னா செல்ல நாயை பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் குழந்தைய பார்ப்பாங்க. ஸோ ஈவன் சிஎம் பங்க் அதை குழந்தையாவே தான் பார்த்தாரு. ஸோ அதனால தான் வந்து அவருக்கு ஒரு லீவை கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் நம்ம அண்டர்டேக்கர் வந்து இப்போ ஒரு புது யூடியூப் சேனல் திறந்திருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இப்போ அடுத்த வாரம் நடக்க போகிற 6 ஃபீட் ப்ரோட்காஸ்ட், அதாவது அந்த சேனலோட நேம் 6 ஃபீட் ப்ரோட்காஸ்ட் தான் நம்ம அண்டர்டேக்கர் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த சேனலுக்கு வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம கோடி ரோட்ஸுக்கு நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்குமான ஸ்டோரி லைன் வந்து இப்போ ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ அங்கே ஃபியூடு நல்லா இருக்குது. பட் இவங்களுக்கான மேட்சை பற்றி இப்போ நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கான மேட்சஸ் வந்து இப்போ கூடிய விரைவில் வந்து நடக்க போகுது இந்த ஸ்டோரி லைனுக்காக. ஸோ மேட்சஸ் வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது. மேபி அந்த ராயல் ரம்பிளில் நடக்கலாம். ஸோ அப்படி அதாவது இந்த வாரங்கள் முழுக்க இழுத்துட்டு போய் ஸோ ராயல் ரம்பிளில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்களுக்கான ஃபியூடு பார்த்தீங்கன்னா அந்த மேட்சஸ் இருக்குல்ல, ஸோ மொத்தமாக 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி அவங்களுக்கான ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மேபி வந்து ராயல் ரம்பிளில் நடக்குது அப்படின்னா 2வது மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ எனக்கு தரலாம். மேபி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் தான் வைப்பாங்க. ஸோ மேபி எலிமினேஷன் சேம்பரில் நடத்தலாம். அப்படி இல்லைனா அந்த ஸ்டோர்லனா பெருசாக எடுத்துகிட்டு போய் ரெஸ்ல்மேனியாவில் கூட நடத்தலாம். இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் படி இவங்க வந்து இந்த ஸ்டோரி லைனில் ஒரு 2 மேட்ச் நடத்த போகிறாங்க கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் ஈவெண்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் போடுங்க. அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான். பட் அதை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்கிறத பொறுத்து தான். ஸோ இப்போ ஜான்சனை வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து ஒரு புது கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் 5 வருஷத்துக்கான கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் தான் டிசம்பர் 13 நடக்க போகுது. ஸோ அப்போ இதுக்கு அவர் வந்து 5 வருஷத்துக்கான கான்ட்ராக்டை பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ ஜான்சனை வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்கிறது ஒரு ரெஸ்லிங் கான்ட்ராக்ட் கிடையாது. அதாவது அவர் வந்து ரெஸ்லிங் பண்ணுறது மாதிரியோ ஸோ செக்மெண்ட் பண்ணுறது மாதிரியான கான்ட்ராக்ட் கிடையாது. இது வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடருக்கான கான்ட்ராக்ட். ஸோ அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ உதாரணமாக ரெஸ்ல்மேனியா, ராயல் ரம்பிள், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையா இப்போ ரியாத்து, ஸோ சவுதி அரேபியாலாம் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்களா. ஸோ அங்கெல்லாம் வந்து ஷோ பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஒரு பெரிய கை தேவை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜான்சனை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதாவது ஒரு செக்மெண்ட் பண்ணுறது, ஹோஸ்ட் பண்ணுறது, வெல்கம் டு ரெஸ்ல்மேனியா, வெல்கம் டு ராயல் ரம்பிள் அப்படிங்கிற மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கை தேவை. ஸோ அப்படியான ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வந்து மேபி ஜான்சனாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு சில செக்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே அட்வர்டைஸ் பண்ணதுக்கு ஜான்சனோட முகத்தை வந்து யூஸ் பண்ணலாம், பிக்சர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சனாக வச்சு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்காக தான் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் வந்து அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை நம்ம டபிள்யூடபிள்யூவில் ஜான்சனாக பார்க்கலாம். ஸோ அவர் வந்து ரிங்கில் வர்றது, ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீச் பண்ணுறது, ஸோ யூ கேன் சி மீ, ஸோ அந்த மாதிரி ஒரு சில செக்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜான்சனாக பார்க்கலாம். மற்றபடி அவர் வந்து ரெஸ்லிங்கெல்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுக்காக வந்து ஜான்சனாக வந்து பிராண்ட் அம்பாசிடர் கான்ட்ராக்டுக்காக 5 வருஷம் வந்து அவர் சைன் பண்ணி வச்சுருக்குறாங்க.